நான் மேமோட கைடன்ஸ் கேட்டப்ப மேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு 2 ஆஸ்பெக்ட் அதுல தெரிய வந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து தெரப்பி, இன்னொன்னு வந்து அவர் பண்ண கிரைமுக்கு நம்ம அவரை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு சைடு எங்களுக்கு தெரப்பி செஷன் போச்சு, அண்ட் அதர் சைடு சேம் என்னென்னலாம் அவர் பண்ணாரோ எல்லாத்தையும் நாங்க ப்ரூஃப் எடுத்து மேமோட கைடன்ஸ் மூலியமா அவரை வந்து நாங்க லீகலி பனிஷும் பண்ணோம். ஆஃப்டர் 4 months நம்ம கிளைண்ட் இஸ் ரியலி ஹாப்பி. ஷி இஸ் பேக் டு ஹர் நார்மல் ரொட்டீன். கிளைண்ட் வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க as a டாக்டரா. The person who committed the crime he is punished and he is facing his consequences. அவர் பண்ண கிரைமுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதா ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்னு மேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். 26 இயர்ஸா ஆல்ஃபா இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வைட் ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் குட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கறனால மட்டும்தான் கீதா மேம் இவ்வளோ நாளா இந்த ஃபீல்ட்ல வித் ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆல்ஃபாவா நடத்திட்டு இருக்காங்க.